ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ஒரு நாள்லேருந்து 6 மாதம் வரையில் இருக்கிற கோழி குஞ்சுகளை நம்ம எப்படி சரியாக பராமரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஷெட் எப்படி அமைக்கிறது, தீனி எப்படி போடுறது, அதை பற்றின வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், ஒரு நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஃபீடு, விட்டமின்ஸு, வேக்சின்ஸு இதெல்லாம் எப்பப்போ எங்கெங்கே போடணும், எந்த மாதிரி ஸ்டேஜில் போடணும், அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 90% உங்கள் ஃபார்மில் எந்த ஒரு லாஸும் இருக்காது. பர்ஃபெக்டாக உங்கள் ஃபார்ம் நல்லா ரன் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோழிகளுக்கான எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் போடுவேன். ஃபஸ்ட்டு 1 டேலேருந்து 7 டேஸ் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி நம்ம கோழி குஞ்சுகளை மெயின்டைன் பண்ணால் கோழி குஞ்சுகளுக்கு நோய் வராமல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் லாஸ் இல்லாமல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு 7 நாள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த 7 நாளில் நிறைய நோய்கள் கோழிகளுக்கு வரும். ஃபஸ்ட்டு அதில் அந்த 7 நாளில் நம்ம ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னா ஷெட்டோட டெம்பரேச்சர். அதாவது நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டு தான் கோழி குஞ்சுகளை வளர்ப்போம், சின்ன கோழி குஞ்சுகளை. அப்போ ஷெட்டோட டெம்பரேச்சர் அந்த ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 நாள் வரைக்கும் 34லேருந்து 36 டிகிரி செல்சியஸ்லேயே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து 4லேருந்து 7 நாள் வரைக்கும் 30லேருந்து 32 டிகிரி செல்சியஸில் வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஷெட்டோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குஞ்சுகள் எப்படி எந்த மாதிரி ஆக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ வாட்ச் பண்ணணும். குஞ்சுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு க்ரௌடாக ஒன்று மேலே ஒன்று படுத்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படுது, இன்னொரு லைட் நம்ம சேர்த்தி போட்டுடணும் அப்படின்ட்டு அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குஞ்சுகள் பரவலாக ஒன்று கூட ஒன்று சேராமல் ரொம்ப தள்ளி தள்ளி நிற்கிது அப்படின்னா ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஒரு பல்ப் ஆஃப் பண்ணணும், குளிர் தேவை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது பேசிக். நம்ம குஞ்சுகள் வளர்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் பேசிக். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே நம்ம குஞ்சுகளுக்கு போடுற அந்த இது கீழே பேப்பர் ஒரு 7 டேஸ் ஒரு 15 டேஸ்க்கு நம்ம பேப்பர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் டெய்லியும் நம்ம மாற்றி விடணும். ஏன்னா அதோட எச்சங்கள் அது சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரெகுலராக அதோட அந்த பேப்பரை மாற்றி விட்டுறணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குஞ்சுகள் அந்த 1 டே குஞ்சுகளுக்கு நம்ம ப்ரீ ஸ்டார்டராக வாங்கிட்டு கொடுக்கணும். சின்ன சின்னதாக அதோட வாய்க்கு போதுமான அளவு கொத்தி திங்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ப்ரீ ஸ்டார்டர் வாங்கிட்டு சின்னதாக இருக்கும். அந்த இதை 1லேருந்து 2 நாள் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3லேருந்து 7 நாள் வரைக்கும் ஃப்ரீ ஃபீடிங், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், அந்த தீனி வாங்கிட்டு நம்ம போட்டுக்கலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை வைக்கணும். ரொம்ப குளிராக இருக்கிற தண்ணியும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கிற தண்ணியும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் குளுக்கோஸ் பவுடர் சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி விட்டமின் சி இருக்கிற பொருள் சேர்த்து வைக்கலாம். வெல்லம், நாட்டு வெல்லம் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சா கோழி குஞ்சுகளுக்கு அந்த அந்த பிறந்தப்போ மஞ்சக்கரு கோழி குஞ்சுகளோட உடம்புல இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மெடிசன் ஃபஸ்ட்டு 1லேருந்து 7 நாள் வரைக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த அந்த மஞ்சக்கரு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக விட்டமின் இ அந்த அந்த இது இருக்கிற இதை போய் அந்த ட்ராப்ஸை நம்ம மெடிக்கலில் கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டே குஞ்சுகள் இருக்குங்க, அதுக்கு இந்த மாதிரி மஞ்சக்கரு வெளியே வரணும், அதுக்கான இது ட்ராப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க. அந்த ட்ராப்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டே 7 நம்ம கண்டிப்பாக F1 வேக்சின் போட்டே ஆகணும். இந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்கு நம்ம சுத்தமாகவும் அதே மாதிரி வெப்பம், தண்ணீர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா இது நம்மளோட கோழி குஞ்சுகளுக்கு ஒரு சூப்பரான க்ரோத்துன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் கோழி குஞ்சுகள் நோய் இல்லாமல் நல்லா சஸ்டெயின் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு 7 நாள் வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த 2வது வாரத்திலேருந்து 4வது வாரத்துக்குள்ளே வரைக்கும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா இந்த டைமில் கோழி குஞ்சுகள் சீக்கிரமாக ஃபாஸ்ட் க்ரோத் ஆகும். சீக்கிரமாக நம்ம எந்த மாதிரி தீனி போடுறோமோ அந்தளவுக்கு கோழி குஞ்சுகள் சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா
டெம்பரேச்சர் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், 2வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா 29லேருந்து 30 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து 2வது வாரத்தில் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி 3வது வாரத்தில் வந்து 27லேருந்து 28 டிகிரி செல்சியஸ்லேயும் 4வது வாரத்தில் வந்து 26 டிகிரி செல்சியஸ்லேயும் வந்து நம்ம வந்து அந்த ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படியே வந்து 1 பை 1 வீக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அப்படியே ஸ்லோவாக வந்து ஹீட் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறது மீன்ஸ் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு சின்ன குஞ்சுகள் இருக்கும்போது லைட்டு கொஞ்சம் கீழே போட்டு வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போடுங்க. வீக்லிக்கு ஒரு 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 இன்ச்சு வந்து மேலே எடுத்து போட்டுக்கோங்க. இதான் வந்து நம்ம வந்து ஹீட் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து ஸ்டார்டர் ஃபீடு வந்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 டைம் வரைக்கும் நம்ம வந்து போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து அது தேவைப்படுற பொழுது வந்து அது போய் தீனி வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 4வது வாரம் நீங்கள் வந்து நம்ம குஞ்சுகளாக இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அந்தளவுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிரும். அதாவது 4 மடங்கு ஜாஸ்தியாயிரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, 2வது வாரத்தில் வந்து மல்டிவிட்டமின் அந்த ட்ராப்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி 3வது வாரத்தில் வந்து லிவர் டானிக் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி 4வது வாரத்தில் வந்து கால்சியம் சத்துள்ள அந்த ட்ராப்ஸ் வந்து கொடுக்கலாம். வேக்சின்ஸ் வந்து எந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து போடணும்னா, டே 7 வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி F1 போட்டுருவோம். டே 14 வந்து IBD போடுவோம். அதே மாதிரி டே 21 வந்து லசோட்டா வந்து போடுவோம். இந்த மாதிரி டைமில் வந்து எந்த மாதிரி நோய்கள் வந்து வரும் அப்படின்னா, வெள்ளை கழிச்சல் நோய் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளோட கால் வந்து கரெக்டாக நிற்காது. ஒரு மாதிரி சைடாக போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளோட கழுத்து வந்து ஒரு மாதிரி சைடாக திரும்பிகிட்ருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நோய்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிகுறி. இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இந்த எப்போனா அந்த 2வது வாரத்துலேருந்து அந்த 4வது வாரம் வரைக்கும் நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணணும். 1 மந்த்லேயே வந்து ஒரு சூப்பரான க்ரோத் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கோழி குஞ்சுகள் வந்து நம்ம அதாவது நல்லா கண்டுக்காமல் விட்டு அதுக்கான நோய்கள் எல்லாம் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதனால் வந்து கோழி குஞ்சுகள் ஒரு 1 மந்த் நீங்கள் நல்ல ஒரு செக்யூராக பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2வது மாதத்துலேருந்து நம்ம எந்த மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து ஒரு 1/4 கிலோ ஸ்டேஜில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டுக்கு இப்போ ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற தீனி, அந்த மக்காச்சோளம் அந்த மாதிரியெல்லாம் சோளம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும். கோதுமை இதெல்லாம் வந்து அரைச்சி நம்ம வந்து ஃபீடாக வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம இதை வந்து கொடுத்துட்டே இருந்தால் வெயிட் வந்து சூப்பராகவே வந்து கெயின் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை தீனின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த என்னென்னா குப்பைமேனி இலை, துளசி, கீரை, புல் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீடாக வந்து இந்த 2வது மாதத்துல வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஏன் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த லீவ்ஸ் வந்து கொடுக்கல, இந்த இலைகள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த 2வது மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலைகளெல்லாம் வந்து கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளெல்லாம் வந்து நம்ம வெளி மேய்ச்சல் விட்டாலே அதுவே வந்து மேய்ஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை வந்து நல்லா அந்த அரைச்சி அந்த தண்ணியை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த கோழிகளுக்கு வந்து நம்ம கொடுத்தா அது வந்து இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து எந்த மாதிரி தண்ணி வந்து வைக்கணும் அப்படின்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் வீக்லி 2 டைம்ஸ் வந்து நம்ம போடணும். அந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் வாட்டர் வந்து டெய்லியும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்க சிஸ்டர், இதெல்லாம் ஓகே தான். எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது? அதுலேயும் வந்து நம்ம வந்து மெயின் கான்சன்ட்ரேஷன் காமிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ் ஏர் போகிற மாதிரி வந்து நம்ம வந்து ஷெட் அமைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கோழிகளை வந்து ஒரே ஷெட்டில் போட்டு அமுத்துற மாதிரி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழியோட எச்சங்கள் வந்து கீழே வந்து இப்போ நைட் வந்து அந்த ஷெட்டில் வந்து இருக்குது அப்படின்னா மறுநாள் வந்து அந்த எச்சங்கள் வந்து காயிற அளவுக்கு இருக்கணும். ட்ரை ஆயிடணும் அந்த எச்சங்கள், இல்லைன்னா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மாதத்துக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு வந்து எந்த மாதிரி நோய்கள் வந்து வரும்னா, ராணிக்கட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து மோஷன் வர மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்.
30 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டீவார்மிங் வந்து பண்ணலாம். எல்லா குஞ்சுகளுக்கும் வந்து டீவார்மிங் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸில் வந்து செகண்ட் டோஸான லசோட்டா வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து போட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு லாஸ் இல்லாமல் கோழி குஞ்சுகளை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்ம வளர்த்து கொண்டு வந்துடலாம். 2 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 3வது டாபிக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து எந்த மாதிரி ஃபீடு வந்து கொடுக்கலான்னா க்ரோவர் ஃபீடு கண்டினியூவாக வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து வளர்ச்சி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நம்ம ட்ரை ஃபீடாக கொடுத்துடலாம். ஈவினிங் வந்து மிக்ஸ்டு ஃபீடு அந்த மக்காச்சோளம், கம்பு, கோதுமை, சோளம் இதெல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி மிக்ஸ்டு ஃபீடாக வந்து கொடுக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து க்ரோவர் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஓகேங்க சிஸ்டர், எந்த மாதிரி மருந்துகளெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த டைமில் வந்து நோய் இருக்கிற கோழி குஞ்சுகள் ஏதாச்சும் நோய் இருக்குது அப்படின்னா அதை வந்து தனிமைப்படுத்திடுங்க. தனிமைப்படுத்தி அதுக்கான மருந்துகள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 or 2 டேஸ் வந்து மல்டிவிட்டமின் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து கால்சியம் ப்ளஸ் D3 அந்த மாதிரி வந்து நம்ம அதாவது புரோட்டீன் சத்து இருக்கிற பொருள்களை வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி லிவர் டானிக் வந்து கொடுத்தா சீக்கிரமாக வந்து ஜீரணம் ஆகும். லிவர் டானிக் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து வீக்லி வந்து அந்த 4 வாரத்துக்கு 4 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரி சிஸ்டர் நம்ம வந்து கோழிகளை வந்து மேய்க்கிறது அப்படின்னா இப்போ வந்து நான் கோழிகளை பார்த்துக்க முடியும். என்னால் நான் என் வீடு பக்கத்தில் தான் ஷெட் இருக்குது, கோழியோட ஷெட் இருக்குது, நான் கோழிகளை பார்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மேய்ச்சல் முறையிலே வந்து வளர்க்கலாம். இல்லை சிஸ்டர் என்னால் அந்த மாதிரிலாம் முடியாது, கோழிகளை மூடி வச்சு தான் வளர்க்க முடியும், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கங்கே போயிடுவேன் அப்படின்னா ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். ஆனால் வந்து அவங்க என்ன வந்து பண்ணலான்னா மார்னிங் ஒரு 2 hours 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து கண்டிப்பாக வந்து வெளி மேய்ச்சலுக்கு வந்து விடுங்க. இல்லைன்னா ஈவினிங் வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வந்து வெளி மேய்ச்சல் மேய்க்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து விடுங்க. அப்போ தான் வந்து அதுக்கு தேவையான அந்த க்ரீனிஸ் இலைகள் எல்லாத்தையும் வந்து அதுவே கொத்தி சாப்பிடும். நோய்களுக்கு வந்து 99%, 99ன்னு சொல்ல முடியாது, ஒரு 97% வந்து அந்த கோழிகளே தனக்கு தேவையான நோய்க்கு தேவையான தீனிகள் வந்து அதுவே கொத்தி சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நோய் வந்திருக்க கோழிகளை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மற்ற கோழிகளோட வந்து சேராது, ரொம்ப அதிக சலிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு எதுவும் எடுக்காது, தண்ணியும் குடிக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற கோழிகளுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து டெய்லி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து நார்மலாக கோழிகளை பார்த்தா தெரியும் எந்தெந்த கோழி எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கோழி தனியாக ஏதோ சோங்கி நிற்குது, செப்பரேட்டாக நிற்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது தனியாக வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும். 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மாதம் பார்த்தோம். இப்போ வந்து 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4லேருந்து 6 மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபீடு வந்து எந்த மாதிரி ஃபீடு கொடுக்கலான்னா ஃபினிஷர் ஃபீடு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஒரு 18லேருந்து 20% இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி மக்காச்சோளம் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபீடாக நம்ம என்னென்ன கொடுக்கலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கீரை கொடுக்கலாம், அசோலா கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியோட முட்டையை வந்து பாயில் பண்ணி அதை வந்து அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட லெவல் வந்து நம்ம இன்னுமே சுடு தண்ணி கொடுக்கணுமா, வெதுப்பான தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நெசசரியும் இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனான கூல் வாட்டர் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு குளுக்கோஸு இருக்கிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி கோழிகள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆண் பெண் அந்த வித்தியாசம் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோழிகளோட அந்த கண்ண சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெட் கலராக மாறி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே வந்து கூவுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டேஜில் வந்து 6 மந்த்து அந்த ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் எதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். மேல் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹைட்டாகவும்
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா அந்த கொண்டை பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக வந்த மாதிரி இருக்கும். அது வந்து மேல்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து எப்படி இருக்குன்னா குவைட்டாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உடம்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல். உங்களுக்கு வந்து இந்த மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வேணுங்க சிஸ்டர், சின்ன குஞ்சுங்களை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து ஒன்று போட்டுடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கோழிகளை வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி வந்து வந்திருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணால் ஒரு கோழிக்கு நம்மளுக்கு 1000 ருபீஸ் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு நிற்கும். டெய்லியுமா நம்ம வந்து மெயினாக வந்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் போய் ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஃபீடு வந்து ஃபுல் பண்ணி வைக்கணும். அந்த நம்ம வெளி மேய்ச்சலுக்கு விடல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தீனி வந்து கண்டிப்பாக வந்து ஃபீடரில் வந்து போட்டு வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கோழிகளை வந்து தனியாக நம்ம செப்ரேட்டாக பிரித்து அதுக்கான நோய் மேலாண்மை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா படுதா கட்டியிருப்போம், அதை வந்து நம்ம மார்னிங்லேருந்து எடுத்து விட மாட்டோம். அந்த ஈவினிங் டைம் கொஞ்சம் எடுத்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணணும். கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து கோழி குஞ்சுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து க்ரௌடு எப்படின்னா இப்போ நிறையா கோழிகளை வந்து ஒரே ஷெட்டில் போட்டு அடைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. நிறையா கோழியோட எச்சங்கள் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து டிசீஸ் வந்து வந்துடும். விட்டமின் டானிக் வந்து நம்ம வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் 90% ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் கம்மி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு நல்லாவே நிற்கும். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி குஞ்சுகள் வாங்கி வளர்க்கறனால நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு கம்மி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி அப்சர்வேஷன் நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்து நம்ம பண்ண முடியும். சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 1லேருந்து நம்ம 6 மாதம் வரைக்கும் எந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.